நடேசன் வீட்ட பூட்டி சீல் வச்சத நெனச்சு யோசிச்சு யோசிச்சு பார்த்து, அப்படியேவும் மயங்கி விழுந்துர்றாங்க. உடனேவும் அவங்க பசங்க எல்லாருமே, "அப்பா என்னாச்சுப்பா? என்னாச்சு? எழுந்துருங்க, எழுந்துருங்கன்னு" சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா நடேசன் எந்திரிக்கவே இல்ல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நடேசன கூட்டு போறாங்க. இங்க நடேசனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிலா கிட்டயும் சொன்னதும், நிலாவும் அழுகுறாங்க. "அங்கிள் எழுந்துருங்க அங்கிள், எழுந்துருங்க" அப்படிங்கிறாங்க. ஆனா நடேசன் எந்திரிக்கவே இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா அவங்களுக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்கு. அதனால தான் இப்படி ஆயிருக்கு. ஒரு ஆப்பரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் நிலா எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. "என்ன அங்கிளுக்கு அட்டாக் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்பரேஷன் பண்றதுக்கு ரூ. 2,00,000 கட்டுங்க. அப்பதான் ஆப்பரேஷன் பண்ண முடியும்னு டாக்டர் சொல்றாங்க. உடனேவும் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பணத்த ரெடி பண்ணி குடுத்து ஆப்பரேஷன் பண்ண வச்சுடுறாங்க. நடேசன் கண் முழிச்சுடுறாங்க. உடனே நிலா உள்ள போயிட்டு, "அங்கிள் இப்போ உங்களுக்கு பரவாயில்லல்ல?" அப்படின்னு கேட்குறாங்க. "பரவாயில்லம்மா" அப்படின்னு சொன்னதும், "என்ன அங்கிள் என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? உங்களுக்கு அந்த வீட நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தனால இப்படி ஆயிடுச்சா?" அப்படின்னு நிலா அழுதுகிட்டே கேட்குறாங்க. உடனேவும் நடேசன் இருந்துட்டு, "அது எங்க அப்பா எனக்காக குடுத்த வீடுமா. ஆனா அவங்க எல்லாரும் ஏமாத்தி என் வீட சீல் பண்ண வச்சுட்டாங்கல்ல. என் பசங்களுக்காக நான் வச்சிருக்க ஒரே சொத்து அந்த வீடு தான். அப்படி இருக்கும்போது அந்த வீட விட்டு என் பசங்க நடுத்தெருவுல நின்னா என்னால தாங்க முடியுமாம்மா? அதான் இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாங்க. "அங்கிள் இனிமேலும் ஃபீல் பண்ணாதீங்களா இருந்துகிட்டு. அங்கிள் உங்க அப்பா உங்களுக்கு அந்த வீட எழுதி குடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்களே, அதுக்கான உயில மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். மத்தபடி ஒண்ணும் நீங்க பயப்பட தேவையில்ல. அந்த வீடு நமக்கு வந்துடும்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. உடனே நடேசன் வந்துட்டு, "அந்த உயில நான் அந்த வீட்ல தாம்மா வச்சிருந்தேன். தேடி தேடி பார்த்தாலும் தெரியவே மாட்டுக்குமா. எங்க இருக்குன்னு தெரியல. ஒருவேள இந்த என் அண்ணனும், என் தங்கச்சிக்காரியும் இருக்கால்ல, அவங்க தான் ஏதாவது ஃப்ராட் பண்ணி வீட்லருந்து எடுத்துட்டு போயிட்டாங்களான்னே தெரியலம்மா. அந்த உயில் மட்டும் கிடைச்சா போதும். என் வீடு எனக்கு வந்துடும்" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாங்க. "நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள். நீங்க தான் சொல்றீங்கல்ல அந்த உயில் கிடைச்சா போதும்ன்னு. அந்த உயில நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கலாம். அதுக்காக நீங்க வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஆகாது அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், நடேசன் "வருத்தப்பட மாட்டேன்ம்மா இனிமேலு. நீ இருக்கல்ல எனக்கு, நான் வருத்தப்பட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சந்தோஷப்படுறாங்க. சேரனும் நிலா ஆறுதலா அப்பா கிட்ட பேசுறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்